காஞ்சிபுரத்தில் இருக்க முருகன் கோவிலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ஆனால் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அம்மா, சித்தி, அப்பா, நான், சித்தி பசங்க எல்லோரும் வந்திருந்தோம். 2 சித்தப்பா வரல, ஒரு சித்தப்பா மட்டும் வந்திருந்தாங்க. அப்போ தான் பெயிண்டிங் ஒர்க் நடந்திருந்தது அந்த கோவிலில். கோவில் நல்லா பெருசாக பழமையான கோவில் தான். ஃப்ரண்ட்டில் முன்னாடி அழகாக கட்டியிருந்தாங்க இந்த கோவில். இங்கே பாருங்க, அங்கே ஒரு பாப்பா அழகாக முருகர் வேஷம் போட்டு வந்திருந்தான். அழகாக அப்படியே முருகர் மாதிரியே இருந்தது அந்த பாப்பா. தூணுன்னு எல்லாமே அழகாக இருந்தது, பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. துலாபாரம்லாம் வச்சுருந்தாங்க. சிற்பம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, அந்த காலத்தில் செதுக்கியிருக்காங்க. முருகர் கோவில் அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த பாப்பாவுக்கு பாருங்கள், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க அழகாக முருகர் மாதிரியே. பாருங்க, தேங்காயெல்லாம் வாங்கிக்கின்னு அர்ச்சனை பண்ணுறதுக்கு போயிருந்தோம். இப்போ நிறைய ஒர்க் நடந்துருந்தது. கோவில் பேருங்க, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், குமரக்கோட்டை. கந்த புராணம் மேலே போட்டிருக்காங்க பாருங்க. சித்தி எல்லோரும் இருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இங்கே கொடி மரம் இருந்தது கோவிலாண்ட. அங்கே விளக்கு தனித்தனியாக வேற ஏற்றலை. பெருசாக 6 விளக்கு வச்சு, நடுவில் ஒரு பெரிய விளக்கு, அதை சுற்றி 6 விளக்கு வச்சு பெரிய விளக்கு. பாருங்க, ஃபுல்லாக நெய் அதில் தான் ஊற்றிருந்தாங்க. இந்த விளக்கை நான் பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இதில் அப்படியே நம்ம நெய் மட்டும் வாங்கின்னு ஊற்றிடணும். அது அழகாக அப்படியே எரிஞ்சுனே இருக்குது பாருங்கள். அணையா விளக்கு மாதிரி இருக்குது. அணைக்க மாட்டாங்க அவளுக்கு இந்த விளக்கை. ஃபுல்லாக நெய் சுற்றி 6 விளக்கு அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா காஞ்சிபுரம் பட்டு சாரி எடுக்கலைன்னா எப்படின்னு போய் பட்டு சாரி எடுத்துக்கிட்டு வந்தோம். அங்கே இருந்த விநாயகர் அந்த மரத்துலேயே அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த விநாயகர் சிலையை. மரம் அது உட்டு ஃபுல்லாகவே. அப்புறம் லெஹங்கா எல்லாத்தையும் பார்த்தோம், எல்லா கலெக்ஷனும் பார்த்தோம். காஞ்சிபுரம் பட்டு சாரி எடுக்கலைன்னா எப்படின்னு அம்மா ஒரு 2 பட்டு சாரி, இந்த மாதிரி சித்திலாம் இந்த மாதிரி காட்டன் சாரி எடுத்துக்கின்னு வந்தாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீலாம். இதெல்லாம் காஞ்சிபுரம் சில்க்ஸ். அங்கங்கே காஞ்சிபுரம்னாலே கோவில் பட்டு தான். எல்லா இடத்துலையும் பட்டு கடை, பட்டு புடவை எல்லாமே. பச்சைப்பா சில்க்ஸ் இது. அங்கே 2-3 பிரான்ச் இருக்குது. ஆனால் இது பட்டுக்குன்னு மட்டும் தனியாக ஒரு பெரிய ஷோரூம் இருந்தது. இது தனியாக ஒருத்தர் கடை வச்சுருந்தாங்க. அங்கே பார்த்தோம் கலெக்ஷன். அங்கே ஆனால் எதுவுமே எடுக்கலை. காஞ்சிபுரம் கோவில் நல்லா இருந்தது. காஞ்சிபுரம் போனீங்கன்னா இந்த மாதிரி பட்டு சாரியும் வாங்குங்க, எல்லாமே பண்ணுங்க.